ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல டோர் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு. எதுக்குள்ள வாக் த்ரூ பார்க்க போறோம்னா இதுல இருந்து ஃபுல்லாமே இதுல இருந்து வந்து இதுக்குள்ள டோர். ஓகேவா, இந்த டோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. டோரை கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது அசம்ஷனா வச்சிருக்கோம் கிச்சன் டைனிங். இந்த கிச்சன் டைனிங்குள்ள நம்ம வாக் த்ரூவா போய் காமிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா, அதான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு வாக் த்ரூ பண்றதுக்கு முன்னாடி டோர் இருந்துச்சுன்னு வைங்க. டோர்ல என்ன பண்ணணும், ஓப்பனிங் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, டோர் எல்லாமே ஓப்பனிங். நான் ஃபர்ஸ்ட் தனியா ஒரு இது நடத்தணும் தெரியுமா உங்களுக்கு, டோர்ல வந்து எடிட்ல போய். ஏன்னா நீங்க வாக் த்ரூ பண்ணும்போது என்ன ஆகும், ஓப்பனிங் பண்ணி காமிச்சாதான் நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து ஓப்பனிங். நீங்க டோர் விண்டோ தள்ளி கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோர் விண்டோ எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ தள்ளி கூட வச்சுக்கலாம். ஓகேவா, எப்படி ஓப்பனிங் பண்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாக் த்ரூ பண்ணும்போது டோர் வந்து ஓப்பனிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. பஸ் சிம்பிளா ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்றேன் எப்படி நம்ம இன்னொருக்கா டோர் ஓப்பனிங் பண்ணி வச்சுட்டு தான் வாக் த்ரூ பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அந்த டோரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் ஃபேமிலி. ஓகேவா, எடிட் ஃபேமிலி போயிட்டீங்க, நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேமிலியில நம்மளுக்கு வந்துடும். இப்போ 3Dயா இருக்கு. இப்போ 3Dயை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணாதான் டோர் ஓப்பனிங் பண்ண முடியும். 2Dயா நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, வியூ வால்ல போயிட்டு ஃப்ளோர் பிளான்ல போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா, எதுல போகணும், வியூ வால்ல போயிட்டு. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சாதான் நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி காமிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃப்ளோர் பிளான் கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா அந்த டோரோட திக்னஸ் எல்லாமே வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டோரோட ஃப்ரேமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி வைக்கணும். ஓகேவா, டோரோட ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி வைக்கணும். அப்போ நம்ம இதுதான் நம்மளுக்கு என்ன, டோரோட ஃப்ரேம் இது ஓப்பன் பண்ண மாதிரி வைக்கணும். எப்படி பண்றது அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் சிம்பிளா. இந்த டோரோட ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட். ஓகேவா, மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் பண்ணிக்கங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ரிமூவ் கான்ஸ்டன்ட்ஸ், ரிமூவ் ரெஃபரன்ஸ் லைன் எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா டோரை வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம டோரை ரொட்டேட் பண்ணியாச்சு. டோர் ரொட்டேட் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுமா, அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். திரும்பி மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட். ஓகேவா, இப்போ ரொட்டேட் நல்லா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது கரெக்டா ஓப்பனிங் இங்கிருந்து வர மாதிரி வைக்கணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபைல போயிட்டு மூவ் கமாண்ட். ஓகேவா, மூவ் கமாண்ட் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வேணும், அப்போ இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா வரணும் அப்படின்னா நீங்க மவுஸ் கீ இருக்குல்ல, அதுல வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, சரிதா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கரெக்டா பாதி ஓப்பன் பண்ண மாதிரி நாம வச்சிருக்கோம். இதுதான் சிம்பிளா வரீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றீங்க, டோர் வந்து ஓப்பனிங் கொடுக்குறீங்க. ஓகேவா, கொடுத்து முடிச்ச அப்புறம் இது ஃபேமிலி எடிட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும், ரிவிட்குள்ள கொண்டு போகணுமா, அப்போ ஃபேமிலி எடிட்ல போயிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் ஆர் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்ம லோட் பண்ண போறோம். ஓவர்ரைட் த எக்ஸிஸ்டிங் விஷன், ஓவர்ரைட் அண்ட் இட்ஸ் பேராமீட்டர் வேல்யூ, ஓவர்ரைட் த எக்ஸிஸ்டிங் வேல்யூ மேல தான் நம்ம இது பண்ண போறோம். ஓகேவா, பண்ணியாச்சு. இப்போ பண்ண அப்புறம் வியூல போயிட்டு 3D கொடுத்து பாருங்க. அந்த டோர்ஸ் இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆயிருச்சா. இப்போ டோர் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருச்சா. இந்த வீடியோ எனக்கு ஸ்பீடா போகுது அப்படின்னா டோர் ஓப்பனிங் வந்து என்னோட பார்ட் கட்டா தெரியல, அந்த பார்ட்ல வந்து தனியா இன்னொருக்காவே சொல்லியிருப்பேன் நான் வந்து டோர் ஓப்பனிங் வந்து எப்படி பண்றது. ஏன்னா நீங்க ஒரு வாக் த்ரூ போகும்போது எந்த டோரா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டோர் வந்து ஓப்பனிங் பண்ணணும். ஓகேவா, இப்போ அடுத்தடுத்த ஃப்ளோர்ல டோர் வேணும்னா நீங்க எங்கெங்க டோர் வேணுமோ அந்தந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், டோர்ல வச்சு ஓப்பனிங்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி நீங்க காமிச்சுக்கலாம். ஓகேவா, எந்தெந்த இடத்துக்கு டோர்ஸ் இப்போ இருக்கு பாருங்க, எல்லாமே டோர் ஓப்பன் தான் இருக்கு. நீங்க ஒரு டோர் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், மேக்ஸிமம் எல்லா டோருமே ஓப்பன் வந்து. இப்போ என்னாச்சு, நம்ம எல்லா டோருமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஓப்பனிங் மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஃபா வாக் த்ரூ வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லெவல் 1. ஓகேவா, லெவல் 1க்கு தான் வாக் த்ரூ பண்ண போறோம். இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வழியா வந்து இதான் நம்ம கேட், நம்ம காம்போனன்ட் தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்போனன்ட் வழியா போயிட்டு உள்ள போயிட்டு கிச்சன், அதே மாதிரி ஹால் பார்த்துட்டு அதே மாதிரி கிச்சன் வழியா போக போறோம். ஓகேவா, அது எப்படி நம்ம வாக் த்ரூ பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D வியூ,
அதில் இருக்க அந்த 3D வியூல போயிட்டு வாக் த்ரூ. ஓகேவா, இதுல போகணும். இப்போ நம்ம டிஃபால்ட் 3D வியூ சேஞ்ச் பண்ணி இதில் பண்ணோம். சப்போஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதில் பண்ணோம், கேமராவில் பண்ணோம். அதே மாதிரி வாக் த்ரூ உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், வாக் த்ரூ நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா, வாக் த்ரூ கிளிக் பண்ணிக்க. இப்போ வாக் த்ரூ கிளிக் பண்ணியாச்சு. நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறதா ஃப்ரம் லெவல் 1. நான் இங்கிருந்து ரோட் சர்ஃபேஸ் மாதிரி வச்சிருக்கோமா, இங்கிருந்து நான் வாக் த்ரூ கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஒரு பாயிண்ட் வியூ பாயிண்ட். ஓகேவா, த வியூ நம்ம எப்படி வியூ பாயிண்ட் வச்சு கொண்டு போறோம் அப்படிங்கிறது சிம்பிளா அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கனாலே ஒவ்வொரு பாயிண்ட் அது போயிடும். ஓகேவா, சிம்பிளா நம்ம பண்ணியாச்சு. இப்போ கொண்டு வந்தாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு வாக் த்ரூ. சிம்பிளா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஃபைன், இங்கிருந்து இது முடி வாக் த்ரூ மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. சப்போஸ் ஒருக்கா உங்களுக்கு போனாலும் சப்போஸ் போயிருச்சு வாக் த்ரூ நீங்க பாக்குறதுக்குள்ள அப்படின்னா இங்க என்னென்ன கிரியேட் பண்ணிட்டு எத்தனை 3D வியூ கிரியேட் பண்ணாலும் கேமரா வச்சு அந்த வியூ எல்லாம் இங்க கிரியேட் ஆயிட்டு வரும். அதே மாதிரி நீங்க வாக் த்ரூ ஒன்ஸ் அந்த கேமரா வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வாக் த்ரூ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிட்டு வரும், கிரியேட் ஆயிட்டே வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த வாக் த்ரூ வந்து ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும் அப்படின்னா அதுல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வாக் த்ரூ வந்து வரும். ஓகேவா, வந்துருச்சா உங்களுக்கு? அந்த வாக் த்ரூ கிளிக் பண்ணி பாருங்க. சிம்பிளா வாக் த்ரூ கிளிக் பண்ணிட்டு வாக் த்ரூல போயிட்டு எடிட் வாக் த்ரூ போங்க. அந்த எடிட் வாக் த்ரூ போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோமா, இப்ப கேமரா எங்க இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தெளிவா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா சில பேர் வாக் த்ரூ வைக்கும்போது டக்குன்னு அந்த கடைசி ஃப்ரேமோட தான் உங்களுக்கு என்ன ஆகும், வாக் த்ரூ வந்து போயிடும். சப்போஸ் எனக்கு வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா கேமரா வந்து நீங்க ரிவர்ஸ்ல கொண்டு வரணும். ஓகேவா, இதுக்காக கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க என்னென்ன கண்ட்ரோல்ஸ், ஆக்டிவேட் கேமரா, பாத், ஆட் கீ, ரிமூவ் கீ. இப்போதைக்கு நீங்க ஆக்டிவேட் கேமராவே வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஆக்டிவேட் கேமரா வச்சுட்டீங்க. இப்போ அந்த கேமரா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வச்சுட்டு போவோம். பட் ஆனா என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா கேமரா கடைசியில் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேமரா வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஓகேவா, எப்பவுமே அந்த கேமரா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அது எப்படி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கேமராவை கிளிக் பண்ணிக்கங்க. கேமராவை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பாயிண்டா டிராக் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ கொண்டு வந்துச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து வாக் த்ரூ போகும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே வேணும் அப்படின்னா சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் வேணுமோ அந்தந்த பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்தந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து வாக் த்ரூ வந்து உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட்ல பிக்ஸ் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டு வந்தாச்சு வாக் த்ரூ வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டு வந்தாச்சு. சப்போஸ் திருப்பி போயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் வாக் த்ரூல போயிட்டு லெவல் 1 வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வாக் த்ரூ வந்து வந்துடும். ஓகேவா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா உங்களுக்கு இங்கிருந்து வந்துருச்சு. உங்களுக்கு வாக் த்ரூ வந்து என்ன ஆகும், இங்க இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாக் த்ரூ வந்து வந்துருச்சு. ஓகேவா, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாக் த்ரூ வந்து உங்களுக்கு இங்கிருந்து வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக் இங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த கேமரா நீங்க எங்கிருந்து கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வாக் த்ரூ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வச்சாச்சு. எப்படி நான் வாக் த்ரூவை ப்ளே பண்ணி பாக்குறது அப்படின்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் வாக் த்ரூ போயிட்டீங்க. எடிட் வாக் த்ரூ போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு வாக் த்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பிளேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளே வித் ஸ்பெஷல் சீக்வன்சி, ஓப்பன் வாக் த்ரூன்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எதுல வேணா போய்க்கலாம். பிளேங்கிற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த பிளேங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு அப்படியே வாக் த்ரூ ஆகிட்டே வருது உங்களுக்கு பில்டிங். அது ஆக்சுவலா போக போக அந்த பில்டிங் அப்படியே வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து வாக் த்ரூ வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு காட்டு ஆக்சுவலா வந்து. இது ஏன் சின்னதாகுது, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு விட சின்னதாயிட்டு வரும். அது ஏன்னா வந்து நம்ம சைஸ் அவ்வளவுதான் வச்சிருக்கோம். நீங்க சைஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசு வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இப்போ. ஓகேவா, நம்ம எப்படி வாக் த்ரூ வச்சிருக்கோமோ
அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி வாக் த்ரூ நீங்க ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எங்க பக்கத்துல ஆக்சுவலா டோர் வைக்கல, நம்ம டோருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல போய் பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வாக் த்ரூ அது கொண்டு வர்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டுக்கும் நடுவுல சென்ட்ரல் தான் நம்மளுக்கு போகும். பாத்தீங்கன்னா என்னாச்சு, அது நடு சென்ட்ரல் தான் போச்சா, இப்ப டோருக்குள்ள போற மாதிரி போகும். உங்களுக்கு வந்து தெரியுது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டோருக்குள்ள போயிட்டு அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் நம்ம எது பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கிச்சன் டைனிங் குள்ள போயிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து இது வந்து அது என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் நம்ம எப்படி வாக் த்ரூ வேணுமோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேமரா வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன் மோர் டைம் சொல்றோம் பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் 1 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வாக் த்ரூ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. இங்க டெலீட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா வாக் த்ரூ. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிரியேட்ல போயிட்டு வாக் த்ரூ. ஓகேவா? அதுல போயிட்டு சேம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு எத்தனை தூரத்துக்கு வேணும் தெரியுதா, நம்ம இந்த டோர் இப்படி பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு வந்துருச்சு. இப்ப கடைசியா வந்தாச்சு, நம்ம டோருக்குள்ள போயிட்டு ஓப்பனிங் பார்த்துட்டு நம்ம வந்தாச்சு. வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் வாக் த்ரூ. ஓகேவா? ஃபினிஷ் வாக் த்ரூ கொடுத்தாச்சு. கொடுத்தப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா கேமரா வந்து எங்க இருக்கு, ஆக்சுவலா வந்து சாரி வாக் த்ரூல போனீங்கன்னா இந்த வாக் த்ரூ நம்ம கிரியேட் பண்ணது வந்துடும். இப்போ கிளிக் பண்ணிட்டு லெவல் 1 போய்க்குங்க. லெவல் 1 போனீங்கன்னா இந்த கேமரா வந்துடும். உங்களுக்கு வந்து வாக் த்ரூவோட கேமரா வந்து எங்க இருக்குன்னா இந்த கார்னர் இருக்கும். ஆக்சுவலா வந்து எடிட் வாக் த்ரூ கேமரா வந்துருச்சா. இந்த கேமரா எப்பவுமே எங்க இருக்குன்னா நீங்க கரெக்டா பாத்துக்கணும். கேமரா வந்து இந்த எண்ட்லயே விட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு செகண்ட்ல வாக் த்ரூ முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கேமரா வந்து அந்த எண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நீங்க கேமரா நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கேமரா பிக் பண்ணி பேக்ல டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா கேமரா வந்து ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. அதுதான் இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. ஒரு நிமிஷம் வந்துச்சு. அப்படி உங்களுக்கு ஃபுல்லா இது வரைக்கும் வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கொண்டு வந்துருங்க கேமரா. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம இந்த பாயிண்ட் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கேமரா கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஒரு சமயம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்து நீங்க சிம்பிளா என்ன பண்றீங்க, இப்போ கேமரா வந்துருச்சு நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இது பார்க்கணும் அப்படின்னா எடிட் வாக் த்ரூ. ஓகேவா? எடிட் வாக் த்ரூல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா வாக் த்ரூ, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதுல போகணும், ரியலிஸ்டிக். நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை ரியலிஸ்டிக் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரியலிஸ்டிக் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் பெருசா வேணுமோ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அவ்வளவு தூரத்துக்கு நீங்க பெருசு பண்ணி விட்டுக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம ஃபுல்லா எத்தனை தூரத்துக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம பெருசு பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஸ்கிரீனை வந்து. இப்போ நம்ம வாக் த்ரூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்னன்னா எடிட் வாக் த்ரூ, அதுல போயிட்டு வாக் த்ரூல போயிட்டு பிளே கொடுத்துருங்க. ஓகேவா? பிளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் பேர் இருக்கும். அந்த செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட்ஸ்ல தான் இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து கிரியேட்ல செகண்ட் ஆயிட்டு இருக்கா. இப்போ இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா வர வர சின்னதா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் டூ லார்ஜ் பண்ணி விட்டீங்க, இல்ல பக்கத்துல வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பில்டிங்குமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர் ஆயிரும். பக்கத்துல வர வர பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு வந்து பக்கத்துல வர வர அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். பாத்தீங்கன்னா என்னாச்சு, நம்மளுக்கு ஃபுல் பில்டிங்குமே அப்படியே வர மாதிரி இருந்துருச்சு, எங்கேயும் கட் ஆகாம. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்தாச்சு. இதுதான் வந்து என்னன்னா ஒரு வாக் த்ரூ வியூ வந்து நாம கொண்டு வர்றது. ஓகேவா, அது கொஞ்சம் அது ஓரத்துல கொண்டு வந்துட்டோம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி அந்த ஃப்ரண்ட் வியூ எல்லாமே நம்ம பார்த்துட்டு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ற, உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம கார் பார்க்கிங் பார்த்தோம்ல, என்ட்ரன்ஸோட கார் பார்க்கிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து பார்த்துக்கலாம். டோர் ஓப்பனிங்ஸ் எல்லாமே. இது என்னன்னா நீங்க ஃபைனலா ஒரு வீடியோ கேட்குறாங்க வாக் த்ரூ அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வாக் த்ரூ கொண்டு வந்து இப்போ இன்டீரியர் பார்த்தோம்ல, நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணோம்னா இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு ஃபைனலா கிச்சன் டைனிங் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வாக் த்ரூ வந்து நம்ம கிரியேட் பண்றது. இப்போ வாக் த்ரூ கிரியேட் பண்ணியாச்சு, இது வாக் த்ரூ இருக்குன்னு வைங்க, இதுல ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்கும். இதுதான் மெயின், உங்களுக்கு வந்து எவ்வளவு ஃப்ரேம்ல அது போகுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 minutes தான், மெதுவா போகணும். அதை எப்படி எடிட் பண்றது, இந்த வாக் த்ரூ வீடியோ இப்போ இமேஜ் பார்த்தோம், இமேஜ் எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். வாக் த்ரூவையும் எப்படி சேவ் பண்றது, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்லோவா கொண்டு போறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஓகேவா, அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு எதுல போகணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல போய்க்கணும். ஓகேவா, ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்ல போயிட்டு இமேஜ் அண்ட் அனிமேஷன்ஸ். ஓகேவா, இமேஜ் அண்ட் அனிமேஷன்ஸ், இதில் நீங்கள் இமேஜ் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், அந்த டைப்லையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சோலார் ஸ்டடிங்கிறது நீங்கள் சோலாரி இதில் ஸ்டடி பண்ணிக்கலாம், எல்லாமே எனர்ஜி அனலைஸ் கொண்டு அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாக் த்ரூ வீடியோ சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஜாஸ்தி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணி கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். அப்போ நம்ம இமேஜஸ் அண்ட் அனிமேஷன்ஸில் போய் வாக் த்ரூ. ஓகேவா, வாக் த்ரூ இதுதான் மெயின் பேஜ். கரெக்டாக பார்த்தீங்க, வாக் த்ரூவோட மெயின் பேஜ். இதில் என்ன இருக்குன்னா ஆல் ஃப்ரேம்ஸ், ஃப்ரேம் ரேஞ்ச் ரெண்டு இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல் ஃப்ரேம்ஸ் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரேம் ரேஞ்சுன்னு இருக்குங்க, இப்போ 1 to 300 வரைக்கும் இருக்கு. இப்போ ஃப்ரேம் பர் செகண்ட்னா 15 செகண்ட், இப்போ 20 செகண்ட்ஸ் வந்து வீடியோ ஓடும். இப்போ நான் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ற பாருங்க, டைம் செகண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருதா. இப்போ ஃப்ரேமை கம்மி பண்றேன் பாருங்க, ஒரு 10 ஃப்ரேம் வைக்கிறேன், 27 செகண்ட் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் 5 வைக்கிறேன், 1 நிமிஷம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது 1 நிமிஷங்கிறது என்னன்னா ரொம்ப டைம் எடுத்து அந்த வீடியோ கிரியேட் ஆகும். ஓகேவா, நம்ம 1 நிமிஷம் வேண்டாம், ஒரு 43 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாக உள்ள போயிட்டு உங்களுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டைல்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரிங் பண்ணுறோம்ல, ஷேடட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் இப்போ எலிவேஷனில் ரெண்டரிங் பண்ணி நிறைய வாக் த்ரூஸ் காமிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த மாதிரி பில்டிங்ஸ் ரெண்டரிங் பண்ண மாதிரியே ஒரிஜினாலிட்டி அது கொடுக்கணும்னா இந்த ரெண்டரிங் கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க. ஓகேவா, ஏன்னா ரெண்டரிங், ஆனால் இந்த ரெண்டரிங் கொடுத்துட்டு நீங்கள் வாக் த்ரூ எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் ஜாஸ்தியாக பிடிக்கும், அதுவும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த ரெண்டரிங் கொடுத்துட்டு அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா ஷேடட் கொடுத்துருக்கு, ரியலிஸ்டிக் கொடுத்து எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு அவங்க ஃபுல் கிளாரிட்டி எப்படி நான் கிளாரிட்டி கொடுக்குறனோ அந்த கிளாரிட்டிலேயே வாக் த்ரூவும் வேணும், இமேஜோட கிளாரிட்டிலே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டரிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டரிங் கொடுத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் தான் அதுவும் ரெண்டரிங் ஆகும், அதுவும் தெளிவாக பார்த்துக்குங்க. ரொம்ப டைம் எடுக்கும், ஒவ்வொரு ஃப்ரேம் நகருக்கே ரொம்ப டைம் எடுக்கும். நாம ரியலிஸ்டிக் மட்டும் கொடுத்துக்கலாம். இது வந்து அதோட சைஸ், டைமென்ஷன் சைஸ் நாம இங்கே கொடுத்துருக்கோம்ல, அதோட டைமென்ஷன் சைஸ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஜூம் டு ஆக்சுவல் சைஸ் தான், நம்ம எவ்வளோ ஜூம் கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம், அது எப்படி மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் மெயினாக வாக் த்ரூவில் எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃப்ரேம் ரேஞ்ச், நீங்கள் ஃப்ரேம் ரேஞ்ச் மாற்றிக்கலாம், என்ன ஃப்ரேம் எத்தனை ஃப்ரேம்லேருந்து எத்தனை ஃப்ரேம் வரைக்கும் எண்ட் ஆகணும். அதே மாதிரி ஃப்ரேம் செகண்ட் 7 செகண்ட் வச்சிங்கன்னா ஃப்ரேமுக்கு வந்து மொத்தம் அந்த வீடியோ 43 செகண்ட் ஓடும். அதே 6 வச்சிங்கன்னா 50 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஓடும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் வச்சிங்கன்னா ரியலிஸ்டிக்காக வரும் உங்களுக்கு வாக் த்ரூ வந்து. எல்லாம் இந்த ரெண்டரிங் முடிச்சு அந்த வியூவில் கிடைக்கும், அது வச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா, அது நீங்கள் பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரியலிஸ்டிக் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துன்னே உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கும். ஓகேவா, உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு நேமில் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த வாக் த்ரூ வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு பேரில் வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேவ் கொடுத்துருங்க, ஏவிஐ ஃபைலாக தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்ஸ் அன்கம்ப்ரஸ்டு தான், இதில் நிறைய ஃபார்மேட் இருக்கும், அன்கம்ப்ரஸ்டு அதே வச்சுக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வீடியோ வருதுல்ல, அந்த வீடியோ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து அதே சேவ் ஆகும். இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃப்ரேமுக்கு வந்து என்னாச்சு 23
செகண்ட்ஸ்ல ஆச்சு. இப்போ வந்து 50 செகண்ட்ஸ் போகும். அதனால ஃப்ரேம் பை ஃப்ரேமா இன்ச்சா போகும். இப்போ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இது அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா வீடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம பண்றது அப்படியே வீடியோல வந்து இவ்வளோ இப்படி காட்டாது. அது வந்து கரெக்டா அது காட்டும். ஓகே, அது கொஞ்சம் ப்ராசஸரும் பார்த்துக்குங்க, கிராஃபிக்ஸ் கார்டு இதுவும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அது வந்து எடுக்கும்போது வந்து அப்படித்தான் வரும். ஓகேவா? நம்ம ரொம்ப ஸ்லோவா போகும்போது இந்த மாதிரி போயிட்டு பிளிங்க் ஆயிட்டு வரும் ஒரு சமயம். ஒவ்வொரு இதுக்கும் ஓகேவா? இதுதான் என்னன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப இதாச்சுன்னா அது ரொம்ப இதாயிரும். டைமிங்ஸ் அந்த இது கொடுத்து அது உள்ள எடுக்கிறதுக்கு ஒரு சமயம் இதாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வாக் த்ரூ இது எல்லாமே நீங்க கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் மெயின். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க டெலீட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இது கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கு வாக் த்ரூ வந்து கொஞ்சம் நாட் ரெஸ்பான்சிங் தான் வந்துட்டு இருக்கு. நான் எஸ்கேப் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா நான் ரொம்ப வச்சிருக்கேன், அதனால என்ன பண்ணிக்கிறேன் சிம்பிளா போயிட்டு ஃபைல்ல போயிட்டு என்ன பண்றேன்னா எக்ஸ்போர்ட்ல போயிட்டு சேம் எதில் போறேன்னா இமேஜஸ்ல போயிட்டு வாக் த்ரூ அதுலயே போய்க்கிறேன். 20 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ரியலிஸ்டிக் வித் எட்ஜஸ் 20 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா நான் வச்சாச்சு. ஓகேவா? 20 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் செகண்ட்ஸும் நான் வச்சாச்சு. 20 இல்லைன்னா ஒரு 25 இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சு ரியலிஸ்டிக் வித் எட்ஜஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சேம் இதுல போனீங்கன்னா ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு என்ன சேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட் அதை நீங்க ஏவிஐ ஃபைல் எதுல வேணா ஓபன் பண்ணிக்கலாம். சிம்பிளா சேவ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சேவ் கொடுத்துட்டு ஓகே பாத்தீங்கன்னா அதோட இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ரியலிஸ்டிக் எட்ஜஸ் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி நீங்க அதே வந்து நீங்க ரெண்டரிங் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொல்றாங்களா மொத்தமா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா அது ரொம்ப டைம் இதுல டைம் எடுத்துக்கும். பட் அதுல வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த வீடியோல வந்து கொஞ்சம் இதாகும் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அந்த ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். இதுல வந்து ரெண்டரிங் ஆகி எடுக்கிறீங்க ரிவீட்ல அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸர் கொஞ்சம் ஹையா வேணும். ஓகேவா? அதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு சமயம் நாட் ரெஸ்பாண்டிங் தான் வரும், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது என்னன்னா உங்களுக்கு ஃபார்மேட் இப்படிதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு வீடியோ ரெண்டரிங் பண்றீங்க, ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆயிரும். ஓகேவா? நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க பண்ணி பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வீடியோ வந்து எடுத்துக்கலாம். அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னன்னா வீடியோ முடிஞ்சு அந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிக்கும். ஓகேவா? இது என்னன்னா பேசிக்கா வந்து நம்மளுக்கு என்ன ஒரு இன்டீரியர் நம்ம எக்ஸ்டீரியரை கிரியேட் பண்றது. ஓகேவா? வியூ கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வாக் த்ரூ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா வாக் த்ரூ நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு. நார்மலா பார்த்துருக்கோம். இது ஸ்டோர் பண்றதா இருந்தா நீங்க எக்ஸ்போர்ட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இமேஜ்ல போயிட்டு வாக் த்ரூ கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ எடிட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா வாக் த்ரூ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டோம், இன்டீரியர் எலிவேஷனும் பார்த்துட்டோம், எக்ஸ்டீரியரும் பார்த்துட்டோம், வாக் த்ரூவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே ஃபைல் வந்து நீங்க வேற ஏதாவது ரெண்டரிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குன்னு வைங்க. இப்போ ரெண்டரிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. அதுல வந்து நான் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து நான் கொண்டு போகணும், வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ல கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி கொண்டு போறது அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்போர்ட்ல போயிட்டு எஃபிஎக்ஸ் ஃபார்மேட். ஓகேவா? இதை நீங்க எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ட்வின் மோஷன், லூமியான் எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை போட்டு ரெண்டரிங்கும் நீங்க பண்ணிக்கலாம். இதுலயே தான் ரெண்டரிங் பண்ணணும்ட்டு இல்லை, வீட்லயே வந்து நீங்க ட்வின் மோஷன் எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெண்டரிங் பண்ணிக்கலாம். இதையே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட் ஃபார்மேட்லயும் டிடபிள்யூஜி, டிஎஃப்எக்ஸ் ஃபைல் எல்லா ஃபைலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்ல இருந்து இதுல கொண்டு வந்துக்கலாம். கேடுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? வாக் த்ரூ கொண்டு போய்க்கலாம். இதே இன்னொன்னுல கேட்ல ஓபன் பண்றதுனால பண்ணிக்கலாம், இது பண்றதுனாலும் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா நம்ம வந்து ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு வாக் த்ரூ பாக்குறது இந்த கமெண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா வாக் த்ரூ நார்மலா பாத்துக்கலாம். சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், சேவ் ஆகும். ஓகேவா? இது என்னன்னா பேசிக்கா ஒரு வாக் த்ரூ. நீங்க ரெண்டரிங் கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா
நம்ம ரெண்டரிங் பண்ண இமேஜ் எப்படி வருது அதே கிளாரிட்டியில் தான் உங்களுக்கு வந்து ரெண்டரிங் பண்ண இமேஜ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஒரு பில்டிங் வந்து நம்ம எப்படி பண்ண முடியும், ஒரு இன்டீரியர் லைட்டிங்ஸ் எக்ஸ்டீரியர் லைட்டிங்ஸ் எப்படி பண்ண ஒரு வாக் த்ரூ கொடுத்தோம், எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சேம் பில்டிங் தான், பட் அதை மாசிங்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னா இப்போ பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம G+20 30 அதுவும் ஆர்கிடெக்சர் தான் வரும். இப்போ பார்த்தவங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? நம்ம மாசிங்கிறது பார்ப்போம். ஒரு G+30 பூஜ் கலிஃபா ரொட்டேட்டிங் டவர் மாதிரி இருக்கிற பில்டிங் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? அதை பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க.